நிறைய பேர் சிரிக்கலாம், அவங்க ட்ரீம்ஸை பார்த்து கிண்டல் பண்ணலாம், நம்ம லுக்ஸை பார்த்து பண்ணலாம், நம்ம ஹார்ட் ஒர்க்கை பார்த்து இவன் டைம் வேஸ்ட் பண்ணுறான்னு கூட சொல்லலாம். ரஜினி சார் ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருப்பாரு, காது கேட்காத அது ஒரு கதை, அந்த கதையை நான் ஃபுல்லாக சொல்ல முடியாது இப்போ, காது கேட்காத தவளையா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் பேசியிருப்பாரு. ஆமா, நம்ம அப்படியே யார் பேசுறதும் நம்ம காதில் கேட்கவே கூடாது, நம்ம டார்கெட்டை நோக்கி போயிட்டே இருக்கணும். அதுதான், அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நத்திங் இஸ் இம்பாசிபிள். இது ஏதோ பெருசா சாதிச்சுட்டு பேசணும்னு பேசல, நத்திங் இஸ் இம்பாசிபிள்ங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிளா இருக்குங்கிறதுனால நான் இப்போ சொல்றேன்.